இன்றைய முக்கிய செய்திகள். எப்ஸ்டீன் ஃபைல்களில் இருந்த ட்ரம்பின் புகைப்படங்கள் திடீர் மாயம். அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய மூடி மறைப்பு என ஜனநாயக கட்சி விமர்சனம். தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வழங்கிய நன்கொடை 4/5 நிதியை வாரி குவித்து முதலிடத்தில் பாஜக. 100 நாள் வேலை திட்டம் சிதைக்கப்பட்டது குறித்து எடப்பாடி மௌனம் காப்பது ஏன்? தமிழர்களின் தொன்மையை அறிய பொருணைக்கு வருமாறு மோடிக்கு ஸ்டாலின் அழைப்பு. நாடு முழுவதும் வரும் 26ஆம் தேதி அமலுக்கு வருகிறது ரயில் கட்டண உயர்வு. நடப்பாண்டில் 2வது முறை உயர்த்தப்பட்டுள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி. வணக்கம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பாலியல் ஊழல் ஃபைல்களில் இருந்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் புகைப்படங்கள் திடீரென மாயமானது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முதலீட்டாளர், நன்கொடையாளர் மற்றும் தொழிலதிபர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட எப்ஸ்டீன் தமக்கு சொந்தமான லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் தீவுக்கு சிறுமிகளை கடத்தி பாலியல் சுரண்டலில் ஈடுபட்டார். இந்த தீவிற்கு தனிப்பட்ட ஜெட் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் அல்லது படகுகள் மூலமாக மட்டுமே செல்ல முடியும் என்ற நிலையில் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்ட விருந்துகளில் உலக தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப், முன்னாள் அதிபர் பில் கிளின்டன், பிரிட்டிஷ் அரச குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசர் ஆண்ட்ரூ, பாப் கலைஞர் மைக்கேல் ஜாக்சன், ஹாலிவுட் நடிகர் கிறிஸ் டக்கர் உள்ளிட்டோருக்கு எப்ஸ்டீனுடன் தொடர்பு இருந்தது. இதனால் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய எப்ஸ்டீன் பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் பெற்றோர் கொடுத்த புகார் அடிப்படையில் 2019ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நியூயார்க் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். ஆனால் ஒரு மாதத்திற்கு பிறகு ஆகஸ்ட் 10ஆம் தேதி சிறையிலேயே அவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் கழுத்தில் எலும்பு முறிவு உள்ளதால் அவர் கொல்லப்பட்டதாக குற்றச்சாட்டு உள்ளது. அமெரிக்காவை பொறுத்தவரை குற்றவாளிகளின் பெயர், குற்றத்தின் விவரம் உள்ளிட்டவை பொதுமக்கள் பார்வைக்காக இணையதளத்தில் பதிவேற்றப்படும். அதன்படி எப்ஸ்டீன் ஃபைல்கள் தொடர்பான சுமார் 3 லட்சம் ஆவணங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு அமெரிக்க நீதித்துறை நேற்று முன்தினம் வெளியிட்டது. அதில் அதிபர் டிரம்பின் புகைப்படங்களும் இடம்பெற்றிருந்தன. ஆனால் இந்த புகைப்படங்களில் பெரும்பாலானவை நேற்று திடீரென நீக்கம் செய்யப்பட்டன. இது தொடர்பாக அரசு தரப்பில் எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. நீக்கப்பட்ட கோப்புகளில் மிக முக்கியமானது ஃபைல் 468 என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு புகைப்படமாகும். அந்த புகைப்படத்தில் டொனால்ட் ட்ரம்ப், மெலனியா ட்ரம்ப், ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மற்றும் கிஸ்லைன் மேக்ஸ்வெல் ஆகியோர் ஒன்றாக இடம்பெற்றிருந்தனர். ட்ரம்ப் போன்ற தோற்றம் கொண்ட ஒருவர் பிகினி அணிந்த பெண்களுடன் இருக்கும் மற்றொரு புகைப்படமும் அதில் இருந்தது. இந்த கோப்புகள் பதிவேற்றப்பட்ட 24 மணி நேரத்திற்குள்ளேயே எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி நீக்கப்பட்டுள்ளன. நீதித்துறையின் இந்த நடவடிக்கையை ஜனநாயக கட்சியினர் கடுமையாக விமர்சித்துள்ளனர். இது அமெரிக்க வரலாற்றின் மிகப்பெரிய மூடி மறைப்பு என செனட் தலைவர் சக் ஷூமர் விமர்சித்துள்ளார். வெளியிடப்பட்ட கோப்புகளில் பெரும்பாலானவை கருப்பு மையால் மறைக்கப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்ட பெண்களும் வழக்கறிஞர்களும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் உள்ள பெரும் நிறுவனங்கள் தங்களது தேர்தல் அறக்கட்டளைகள் வழியாக அரசியல் கட்சிகளுக்கு வழங்கிய நிதியில் 4/5 பாஜகவுக்கே சென்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு ரகசியமாக நிதி வழங்குவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்புக்கு பிறகு கார்ப்பரேட் நிறுவனங்கள் தேர்தல் அறக்கட்டளைகள் வழியாக அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்கி வருகின்றன. இந்திய தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள புதிய அறிக்கைகளின்படி கடந்த நிதியாண்டில் 9 நிறுவனங்கள் மொத்தம் 3811 கோடியை பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளன. இந்த நிதியில் 82% நிதியான 3112 கோடி ரூபாய் மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு சென்றுள்ளது தெரிய வந்துள்ளது. காங்கிரஸ் 299 கோடியை மட்டும் பெற்றுள்ளது. 400 கோடி ரூபாய் இதர அரசியல் கட்சிகளுக்கு பிரித்து வழங்கப்பட்டுள்ளது. 2023-2024 நிதியாண்டில் அறக்கட்டளைகள் மூலம் 1218 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்ட நிலையில் ஓராண்டில் 200% அதிகரித்து 3811 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பாஜகவுக்கு அதிக நிதி வழங்கிய அறக்கட்டளைகளில் ப்ரூடென்ட் எலக்டோரல் ட்ரஸ்ட் முதலிடத்தில் உள்ளது. இதன் மூலம் பாஜகவுக்கு 2180 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறக்கட்டளைக்கு பாரதி ஏர்டெல், ஜிண்டால் ஸ்டீல், மேகா இன்ஜினியரிங், டெரன் ஃபார்மா போகின்ற முன்னணி நிறுவனங்கள் நிதி வழங்கியுள்ளன. டாடா குழும நிறுவனங்களால் நிர்வகிக்கப்படும் ப்ராக்ரசிவ் எலக்டோரல் ட்ரஸ்ட் 739 கோடிக்கு மேல் பாஜகவுக்கு வழங்கியுள்ளது. நியூ டெமோக்ராட்டிக் எலக்டோரல் ட்ரஸ்ட் மஹிந்திரா குழும நிறுவனங்களிடமிருந்து பெற்ற 160 கோடியில் 150 கோடி ரூபாயை பாஜகவுக்கு மட்டும் கொடுத்துள்ளது. அரசியல் கட்சிகள் பெற்ற இந்த 3811 கோடி ரூபாய் வங்கி பரிமாற்றங்கள் மூலமாக வெளிப்படையாக பெற்றதாகும். இது தவிர நேரடியாகவும் பிற வழிகளிலும் பெறும் நிதி இதைவிட பல மடங்கு அதிகம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை மத்திய அரசு சிதைத்தது குறித்து விவசாயி என்று கூறிக்கொள்ளும் எடப்பாடி திரு பழனிசாமி மூச்சு கூட விடவில்லை என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார்.
திருநெல்வேலி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பொருணை அருங்காட்சியகத்தை நேற்று திறந்து வைத்து அதில் உள்ள தொன்மை வாய்ந்த பொருட்களை பார்வையிட்டார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு ஸ்டாலின் 694 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், தமிழர்களின் பெருமையாக உள்ள பொருணை இந்திய துணை கண்டத்தின் வரலாற்றை தெற்கில் இருந்துதான் எழுத வேண்டும் என்பதற்கு சான்றாக உள்ளதாக கூறினார். தமிழர்களின் வரலாற்று தொன்மைகளை நிரூபிக்கும் ஆய்வுகளை நடத்த மத்திய அரசு முட்டுக்கட்டை போடுவதாகவும் ஆய்வு முடிவுகள் வரக்கூடாது என்று எண்ணம் கொண்டவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இல்லாத சரஸ்வதி நதி நாகரிகத்தை தேடும் அவர்கள் கண்முன்னே உள்ள தமிழர்களின் நாகரிகத்தை ஏற்க மறுப்பதாகவும் திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இது 2000 ஆண்டு கால சண்டை என்றும் அதை விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இல்லாத சரஸ்வதி நதி நாகரிகத்தை தேடி அலைகிறவங்களுக்கு கண்முன்ன நாம் வெளியிடுகிற ஆய்வுகள் தெரிகிறது இல்லை. அதுக்காக நாம் சோர்ந்து போய்விட முடியுமா? நம்முடைய கடமையிலிருந்து நாம் பின்வாங்க முடியுமா? நம்முடைய வரலாற்றை விட்டு கொடுத்துட முடியுமா? நிச்சயம் முடியாது. 2000 ஆண்டுகால சண்டை இது. இதில் நாம் தோற்ற மாட்டோம். கீழடி பொருணை அருங்காட்சியகங்களை பிரதமர் திரு மோடியும் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனும் நேரில் பார்வையிட வேண்டும் என்றும் அப்போதுதான் தமிழர்களின் தொன்மை தெரிய வரும் என்றும் திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு முடக்கியது குறித்து போலி விவசாயி எடப்பாடி திரு பழனிசாமி மூச்சு கூட விடவில்லை என்று அவர் விமர்சனம் செய்தார். திரு பழனிசாமியின் துரோக லிஸ்டில் இதுவும் ஒன்று என்று கூறிய திரு ஸ்டாலின், மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியதுடன் 40% நிதியை மாநிலங்கள் வழங்க வேண்டும் என்று நிதிச் சுமையை மத்திய அரசு அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். வருகிற 24ஆம் தேதி 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்துறதுக்கு எதிராக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்ப கூட்டணியின் சார்பில் தமிழகம் முழுவதும் ஒன்றிய முழுவதுமாக நாம் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று அறிவிச்சிருக்கிறோம். ஆனால் இதை பற்றி மூச்சு விட கூட விட முடியாமல் இருக்கிறார். யாரு? போலி விவசாயி பழனிசாமி. நெல்லையின் அடையாளமாக உள்ள நெல்லையப்பர் கோயிலை 700 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பித்து திருப்பணிகளை மேற்கொண்டவர் கலைஞர் என்று திரு ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் நெல்லை மாவட்டத்திற்கான 3 முக்கிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். அதன்படி 100 கோடி ரூபாய் செலவில் காயிதே மில்லத் நூலகம் அமைக்கப்படும் என்றும், ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் 16 கோடி ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளுடன் கூடிய மகளிருக்கு தங்கும் விடுதி கட்டப்படும் என்றும், சேரன் மகாதேவி வட்டம் முக்கூடல் பாப்பாக்குடி கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் காங்கேயன் கால்வாய் மற்றும் வெள்ளோடையை மேம்படுத்தும் பணிகள் 4 கோடியே 1 லட்சம் செலவில் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் அறிவித்தார். 5 கோடி ரூபாய் செலவில் வள்ளியூர் பெரியகுளம் மற்றும் வள்ளியூரான் கால்வாய் ஆகியவை புனரமைக்கப்படும் என்று திரு ஸ்டாலின் தெரிவித்தார். நெல்லையப்பர் வெள்ளித்தேர் அடுத்த மாதம் ஓடும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் ரயில் கட்டண உயர்வு வரும் 26ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. மத்தியில் பாஜக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து ரயில் கட்டணம் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 2வது முறையாக ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி சாதாரண வகுப்பில் 215 கிலோமீட்டருக்கு குறைவான பயணங்களுக்கு எந்தவித கட்டண உயர்வும் இல்லை. அதே நேரம் சாதாரண வகுப்பில் 215 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட பயணங்களுக்கு 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா வீதம் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. மெயில் அல்லது எக்ஸ்பிரஸ் ரயில்களில் ஏசி அல்லாத மற்றும் ஏசி வகுப்புகளுக்கு 1 கிலோமீட்டருக்கு 2 பைசா வீதம் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது 500 கிலோமீட்டர் தூர ஏசி அல்லாத பயணத்திற்கு பயணிகள் கூடுதலாக 10 ரூபாய் செலுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இந்த கட்டண உயர்வு மூலமாக ஆண்டுக்கு 600 கோடி ரூபாய் வரை வருவாய் ஈட்ட முடியும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எனினும் புறநகர் ரயில்கள் மற்றும் மாதாந்திர சீசன் டிக்கெட்டுகளுக்கு கட்டண உயர்வு எதுவும் அறிவிக்கவில்லை. கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்களின் விளைவாக ரயில்வே துறைக்கு கூடுதல் செலவு ஏற்பட்டதாகவும் அதனை ஈடுகட்ட இந்த கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் 26ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளதாகவும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 100 நாள் வேலை திட்டத்தில் பெயரை மத்திய அரசு நீக்கியதன் மூலம் 77 ஆண்டுகளுக்கு பின்னர் காந்தியடிகள் மீண்டும் கொல்லப்பட்டுள்ளார் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் உருவான மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்ற 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மத்திய அரசு VP ஜிராம்ஜி என மாற்றி புதிய சட்டம் கொண்டு வந்துள்ளது. இதற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இது தொடர்பாக சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம், VP ஜிராம்ஜி என்பது இந்தி வார்த்தையின் ஆங்கில சொற்கள், எதற்காக அதை வைத்தார்கள் என்று தெரியவில்லை என்றார். இத்திட்டத்துக்கு காந்தியின் பெயரை விட பொருத்தமான பெயரா என கேள்வி எழுப்பியுள்ள அவர், மத்திய அரசின் இந்த புதிய திட்டம் மக்களுக்கு பயனில்லாத மோசடியான திட்டம் என்று வர்ணித்துள்ளார்.
இந்த சட்டம் நாடு முழுவதும் அமலாகப் போவதில்லை என்றும் மத்திய அரசு எந்த மாவட்டங்களில் எந்த பகுதிகளை குறிப்பிடுகிறதோ அங்கு மட்டும்தான் இந்த திட்டம் அமலாகும் என்றும் அவர் கூறினார். வருடத்தில் 60 நாட்கள் இந்த திட்டத்தை அமலாக்க முடியாது என்று கூறிவிட்டு எந்த 60 நாட்கள் என தெளிவுபடுத்தப்படவில்லை என திரு சிதம்பரம் சுட்டிக்காட்டினார். குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு வேலை இல்லை என்று சொல்லிவிட்டால் வேலை கேட்கவே முடியாத நிலை இந்த சட்டத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை நாடு முழுவதும் 12 கோடி ஏழை மக்களுக்கு பாதுகாப்பு வளையமாக இருந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இனிமேல் தேர்தல் காலங்களில் பாஜக ஆளும் மாநிலங்களில் மட்டும் அதிகமாகவும் இதர மாநிலங்களில் மிக குறைவாகவும் செயல்படுத்தப்படும் நிலை உருவாகக்கூடும் என்று திரு ப. சிதம்பரம் தெரிவித்தார். மகாத்மா காந்தி 1948 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி கொல்லப்பட்டார். ஏறத்தாழ 77 ஆண்டுகளுக்கு பிறகு மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கி என்னை பொறுத்தவரை இது அந்த கொலையை விட அந்த கொலைக்கு ஈடாக கொடிய செயல். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் அமலாக்கத்துறை சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக திரு சிதம்பரம் குற்றம் சாட்டினார். இந்த நிறுவனம் பதிவு செய்த காலத்திலிருந்து லாபமே கிடையாது, லாபத்தை பிரித்து யாருக்கும் கொடுக்கவில்லை, யாருக்கும் சம்பளம் கொடுக்கவில்லை என்று அவர் கூறினார். ₹1 கூட பண பரிமாற்றம் இல்லாத போது சட்டவிரோத பரிமாற்றம் என்று அமலாக்கத்துறை எவ்வாறு கூற முடியும் என அவர் கேள்வி எழுப்பினார். இனி வருவது செய்தி துளிகள். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கிடையே நிறைவேற்றப்பட்ட ஜி மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். மகாத்மா காந்தி பெயரில் இருந்த 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் பெயரை விக்ஷித் பாரத் ஜி மசோதா என மத்திய அரசு மாற்றியுள்ளது. அதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததை அடுத்து உடனே அமலுக்கு வருகிறது. ஒடிஷாவில் விமான ஒரு பாதையில் அமர வைத்து ஊர்காவல் படை எழுத்துத் தேர்வு நடத்தப்பட்ட சம்பவம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. கடந்த 16ஆம் தேதி நடந்த இந்த தேர்வில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்றுள்ளனர். கொளுத்தும் வெயிலில் திறந்த வெளியில் விமான ஓடுபாதையில் தேர்வர்களை அமர வைத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மகாத்மா காந்தி பெயரிலான 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் பெயர் மாற்றத்தை கண்டித்து ராமநாதபுரம், நாமக்கல், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். நாமக்கல்லில் ஆர்ப்பாட்டம் செய்த காங்கிரஸ் கட்சியினர் மகாத்மா காந்தி, நேரு ஆகிய தலைவர்களின் புகழ்களை கெடுக்க மத்திய பாஜக அரசு தொடர்ந்து முயற்சிகளை செய்து வருவதாக குற்றம் சாட்டினர். சென்னை அருகே திருநின்றவூர் ஐயப்பன் கோயிலில் விளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. கையில் விளக்குகளுடன் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பொங்கல் அன்று நடக்கவுள்ள பட்டய கணக்காளர் தேர்வுகளை வேறு தேதிக்கு மாற்றக் கோரி இந்திய பட்டய கணக்காளர் கழகத்திற்கு மதுரை எம்பி திரு சு. வெங்கடேசன் கடிதம் எழுதியுள்ளார். அதில் அகில இந்திய தேர்வுகளுக்கு தேதிகள் நிர்ணயிக்கும் அமைப்புகள் ஏன் எப்போதுமே தமிழ்நாட்டின் உணர்வுகளை கணக்கில் கொள்வதில்லை என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பொங்கல், திருவள்ளுவர் தினம், உழவர் திருநாள் நாட்களில் இந்திய பட்டய கணக்காளர் கழகம் இடையீட்டு இறுதி தேர்வுகளை அறிவித்துள்ளதாகவும் இது தேர்வர்களுக்கு கடும் சிரமங்களை உருவாக்கும் என்றும் திரு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலையில் மாற்றமின்றி ஒரு சவரன் ₹99,200 ஒரு கிராம் ₹12,400 உள்ளது. வெள்ளி விலை கிராம் ₹226 உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்களில் இருந்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் புகைப்படங்கள் திடீரென மாயமானது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் உள்ள பெரும் நிறுவனங்கள் தங்களது தேர்தல் அறக்கட்டளைகள் வழியாக அரசியல் கட்சிகளுக்கு வழங்கிய நிதியில் 4 பங்கு பாஜகவுக்கே சென்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை மத்திய அரசு சிதைத்தது குறித்து விவசாயி என்று கூறிக்கொள்ளும் எடப்பாடி திரு பழனிசாமி மூச்சு கூட விடவில்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.